நமஸ்காரம். என் பேர் சுப்பிரமணியன். நான் ஒரு இன்ஜினியர் பை கிராஜுவேஷன். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு பிஆர்எஸ் வாங்கிட்டு வோல்டெக் குரூப்பில் வந்து சேர்ந்தேன். வோல்டெக் குரூப் வந்து 1994 இருந்து இருக்குது. இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26 இயர்ஸ் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி இன் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி. இதில் வந்து டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் அண்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட க்ரோத் மேலே போக போக அவங்க ஸ்டாஃபுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறதுக்காக வெஹிக்கிள்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி எல்லாமே உள்ளே கொண்டாந்தாங்க. வெளியில் ஹையர் பண்ணுறதுக்கு போல நம்மளே மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நான் காஸ்ட் கண்ட்ரோல்ங்கிற கன்சல்டன்ட் ரோலாக இங்கே இருக்கிறேன். அதில் வந்து இந்த வெஹிக்கிளோட ஃபியூயல் ப்ளஸ் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் நெட்டில் தேடினப்போ இந்த வாமோஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு கம்பெனி கிடச்சிது. அவங்ககிட்ட வந்து இந்த ஃபியூயல் சென்சார் பற்றி ஒரு சின்ன இது கேட்டிருந்தேன். அவங்க வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனாங்க. அவங்க ஓனரே வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனாங்க. போட்ட பணத்தை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 1 இயருக்குள்ளே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இதை ட்ரையல் பண்ணலாம், ட்ரையல் பேசிஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு லாரியில் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி அது ஓடிட்டு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் வண்டியோட டிரைவரே சொன்னார், சார் இது நல்லா இருக்குது, வண்டி எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரியுது, கண்ட்ரோல் இருக்குது, நமக்கு வந்து ஒரு சேவிங் கிடைக்கும் சார் அப்படின்னு சொன்னார். பட்டு அவர் சொன்னதை வந்து எல்லாத்துக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னார் இனிஷியலாக. பட் நாங்கள் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணோம். பட் ஒரு வாரத்தில் அதே வண்டியில் அதே டிரைவர் தெஃப்ட்டு, ஃபியூயல் தெஃப்ட். அது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து சுத்தமாக எதிர்பார்க்கல. அப்போ கூட அவங்ககிட்ட கேட்டப்போ தெஃப்ட் இருக்குதுன்னு சொன்னாங்களே ஒழிய டைமிங் சொன்னப்போ ஈவினிங் ஆஃப்டர்நூன் சொன்னாங்க. ஆஃப்டர்நூன் ஒன்னே போய் ரிப்போர்ட்டெல்லாம் தேடும்போது வேற ஒரு டிரைவர் பேர் தான் வந்தது. பட் லிங்கை கிளிக் பண்ணால் அது இவர் ஓட்டின டைமிங்கில் போய் சேர்ந்தது. அது ஒரு இதில் எங்கேயோ ஒரு இடத்துல வண்டி வருதை காட்டுது. ஸோ அப்போது வந்து தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃபியூயல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் இப்போ எல்லா வண்டிக்கும் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இது வந்து இன்னும் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் எதுவும் நாங்கள் இன்னும் ஆராய்ச்சி பார்க்கல நாங்கள் சொல்லப்போனால். பட் இது இப்போ வரைக்கும் ஃபியூயல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை வந்து இன்னும் மேற்கொண்டு எப்படி கொண்டு போகிறதுங்கிறத நாங்கள் இன்னும் முடிவு பண்ணணும். நன்றி, தேங்க்யூ.